கனடா நாட்டின் பிரதமராக 2015 முதல் பதவி வகித்து வந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ. இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்திருந்தார். இதே நேரம் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை பிரதமராக தொடருவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. புதிய பிரதமராக மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜஸ்டின் ட்ரூடோ நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார். அப்போது கையோடு நாற்காலியையும் தூக்கி சென்றிருக்கிறார். இந்த புகைப்படம் தான் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கனடாவின் புதிய பிரதமராகவும் லிபரல் கட்சியின் தலைவராகவும் மார்க் கார்னி கடந்த 9ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டார். இவர் விரைவில் பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னியை ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று முன்தினம் சந்தித்து வாழ்த்துக்களை கூறினார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இந்த நிலையில்தான் நேற்று லிபரல் கட்சியின் சார்பில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது. அப்போது ஜஸ்டின் ட்ரூடோ உரையாற்றும் போது என்ன சொல்லியிருந்தார் என்றால், கனடா அமெரிக்காவிடமிருந்து ஒரு சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக சவால்கள், நெருக்கடிகள் என தொடர்ந்து கனடியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் ஒவ்வொரு நெருக்கடியிலும் கனடியர்கள் தாங்கள் யார் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் இன்னும் வலுவாக நிற்கின்றோம். இப்போது நம் அண்டை நாட்டின் சவாலை, பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது நாம் யார் என்பதை பெருமையுடன் அடையாளம் காட்டுகிறோம். நம் நாடு எப்போதும் ஒரு பெண்ணின் தேர்ந்தெடுக்கும் உரிமையை பாதுகாத்து வரும் நாடு. முடிந்தவரை ராஜதந்திரமாக நாம் செயல்படுவோம். போராட்டம்தான் முடிவு என்றால் அதற்கும் தயாராக இருப்போம். நான் பிரதமராக இருந்த நாட்களில் நான் கனடியர்களை முதன்மையாக கருதினேன். எனக்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது என்பதை அதன் மூலம் உறுதி செய்திருக்கிறேன். இந்த அரசின் கடைசி நாட்களில் கூட கனடியர்களை நான் ஏமாற்றவில்லை. அவர்களுக்கான எதிர்காலத்தை வடிவமைப்பேன் என நிரூபித்துள்ளேன் என உணர்ச்சி வசப்பட்டு அழுதபடி உரையாற்றிவிட்டு விடை பெற்றிருக்கிறார் ஜஸ்டின் ட்ரூடோ. பின்னர் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறினார். அப்போதுதான் அவர் தனது நாற்காலியை எடுத்து சென்றிருக்கிறார். கையில் நாற்காலியை வைத்துக்கொண்டு நாக்கை வெளியே நீட்டியபடி புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்திருக்கிறார் ஜஸ்டின் ட்ரூடோ. அடுத்ததாக வரி தொடர்பானது. தங்கள் நாட்டுக்கு கனடாவின் ஆன்டனியோ மாகாணம் விநியோகிக்கக்கூடிய மின்சாரத்துக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பதிலடியாக அந்த நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு ஏற்கனவே அறிவித்திருந்த 25% கூடுதல் வரி விதிப்பை இரட்டிப்பாக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரியை விட 25% கூடுதல் வரியை ட்ரம்ப் தற்போது விதித்திருக்கிறார். அமெரிக்க நலன்களுக்கு மட்டுமே முன்னுரிமை என்ற கோஷத்தோடு கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர்தான் டொனால்ட் ட்ரம்ப். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அவர் பொறுப்பேற்றார். அப்போதிருந்தே தனது தேர்தல் பிரகடனத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் பல அதிரடி உத்தரவுகளையும் அவர் பிறப்பித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் மீது இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 25% கூடுதல் வரி விதிப்பதாக ட்ரம்ப் கடந்த மாதம் உத்தரவிட்டார். மேலும் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் இரும்பு, அலுமினியம் ஆகிய முக்கிய பொருட்கள் மீது 25% கூடுதல் வரி விதிக்கவும் ட்ரம்ப் உத்தரவிட்டார். இதில் மற்ற இறக்குமதி பொருட்கள் மீதான கூடுதல் வரி விதிப்பு கடந்த வாரம் அமலுக்கு வந்தது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் சில பொருட்களின் மீது கனடா அரசு கூடுதல் வரியை அறிவித்திருந்தது. இந்த சூழலில்தான் கனடா, மெக்சிகோவின் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கூடுதல் வரி விதிப்பிலிருந்து கனடா 2020ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள பொருட்களுக்கு விலக்கு அளிக்க ட்ரம்ப் கடந்த வியாழனன்று உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வராத சுமார் 62% கனடா பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு தொடரும் என வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது. இந்த சூழலில்தான் ஏற்கனவே அறிவித்தபடி கனடா பொருட்களுக்கு ட்ரம்ப் விதித்துள்ள 25% கூடுதல் வரி விதிப்புக்கு பதிலடியாக அந்த நாட்டின் ஆன்டனியோ மாகாணத்திலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க், மினசோட்டா மாகாணங்களுக்கு விநியோகிக்கப்படும் மின்சாரத்துக்கான கட்டணத்தை 25% கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக கனடா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் ஆன்டனியோ மாகாண அரசின் மின் கட்டண உயர்வு அறிவிப்புக்கு பதிலடியாக கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் இரும்பு, அலுமினியத்துக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த 25% கூடுதல் வரியை 50% உயர்த்துவதாக ட்ரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார்.